Hi, my name is Sandil. Today I'm going to teach you one interesting topic in English, but this topic is very interesting topic and just you should know about these things because அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ நிறைய இடங்கள்ல நம்ம தப்பு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நிறைய தப்பு விடுவீங்க. பட் இதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் பட் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, டுடே ஐ அம் கோயிங் டு டீச் யூ 3 things in English. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா subject and object and pronoun. Okay, so these 3 things are very common in English. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இங்கிலீஷ்ல முக்கியம். Okay, but sometimes we make mistakes in these 3 things. Okay, so first subject அப்படின்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். So what is subject? Okay, so who does an action? ஒரு வேலையை செய்யறவன் தான் சப்ஜெக்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நான் அவனுக்கு கால் பண்றேன். யார் கால் பண்றா? நான் தான். அப்ப நான் ஒரு சப்ஜெக்ட். நான் வேலை செய்யறேன். யார் வேலை செய்யறா? நான் தான். நான் ஒரு சப்ஜெக்ட். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அவன் படிக்கிறான். யார் படிக்கிறா இந்த இடத்துல? அவன். அப்ப ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட். சோ ஒரு வேலையை யார் செய்யறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னா who receives an action. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்களேன். I called him. ஓகே, இந்த சென்டென்ஸ் நீங்க எக்ஸாம்பிள் பாருங்க வச்சுக்கோங்க. I called him அப்படின்னு இருக்கு. கால் பண்றது யாரு? நான் தான் கால் பண்ணேன் அவனுக்கு. சோ நான் சப்ஜெக்ட். யாருக்கு கால் பண்ண? அவனுக்கு. சோ இந்த காலை ரிசீவ் பண்ற நான் இவனுக்கு கால் பண்றேன். இது செய்யப்படக்கூடிய செயல். இது வெர்பு. இது ரிசீவ் பண்றது யாரு? ஹிம். அவன் தான் ஆப்ஜெக்ட். காட் இட்? புரிஞ்சுட்டீங்களா? சோ நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட். இதெல்லாம் தமிழ்ல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஐனா என்ன அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். யூனா நீ அல்லது நீங்கள். வீணா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். தேனா அவர்கள். ஹீனா அவன். ஷீனா அவள். இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த சப்ஜெக்டுக்கும் சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, எக்ஸாம்பிள், ஜான் goes to school அப்படின்னு இருக்கு. அப்படின்னு அர்த்தம்? ஜான் ஸ்கூலுக்கு போறான் அப்படின்னு அர்த்தம். ஜான் அப்படிங்கிறவன் பையன். ஓகே, இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா he அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, he goes to school. ரெண்டுமே ஒண்ணுதான். ஜான் goes to school அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஜான் இங்க நின்னுட்டு இருக்கான், he goes to school அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஜான் ஸ்கூலுக்கு போறான் இல்ல அவன் ஸ்கூலுக்கு போறான். இதே மாதிரி ஒரு கேர்ளோட நேம் எடுத்துக்கோங்களேன், சீதா. சீதா goes to school. சீதா ஸ்கூலுக்கு போறாங்க. அது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி சொல்லணும். எப்படி சொல்லலாம்? she goes to school. ஓகே, சோ அப்ப ப்ரொனவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். பொதுவா இத சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்ல சப்ஜெக்ட் ப்ரொனவுன். இது ஆப்ஜெக்ட். மீ அப்படின்னா என்னை அப்படின்னு அர்த்தம். யூனா உன்னைன்னு அர்த்தம். அஸ் அப்படின்னா எங்களை அப்படின்னு அர்த்தம். தெம்னா அவர்களை. ஹிம்னா அவனை. ஹெர்னா அவளை. இட்னா அதை. இங்க பாருங்களேன், யூங்கிறது சப்ஜெக்ட்லயும் யூவா தான் இருக்கும், ஆப்ஜெக்ட்லயும் யூ தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இட் அப்படிங்கறத பாருங்க, சப்ஜெக்ட்லயும் இட்டு தான், ஆப்ஜெக்ட்லயும் இட்டு தான். மிச்சது எல்லாமே மாறும். காட் இட்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஓகே, ப்ரொனவுன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, another example.
ராமு went to சென்னை அப்படின்னு இருக்கு. ராமு went to சென்னை. ராமு சென்னைக்கு போனா. ராமுக்கு பதிலா எந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் பயன்படுத்துவீங்க? இதுல வந்து எந்த சப்ஜெக்ட் பயன்படுத்தலாம்? ராமுங்கிற பேரை மாத்தி எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. he went to சென்னை. ஓகே, இதுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? he அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ ப்ரொனவுன் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. பையனா இருந்தா he வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம், பொண்ணா இருந்தாங்கன்னா she வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஓகேவா? இது ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. he and I work hard. அவனும் நானும். ஓகே, he and I work hard. அவனும் நானும் கடினமாக வேலை செய்கிறோம், அதான் அதோட அர்த்தம். ஓகே, சோ அவனும் நானும் ரெண்டு இருக்கு, ரெண்டையும் சேர்த்து என்ன சொல்லலாம்? அவனும் நானும் கடினமா வேலை செய்யறோம். இது நாங்க கடினமா வேலை செய்யணும் சொல்லலாமா? நாங்கள் கடினமாக உழைக்கிறோம், நாங்க கடினமா வேலை செய்யறோம். நாங்கள் அதுக்கு என்னது இங்கிலீஷ்ல? we. இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா we work hard. நாங்க கடினமா வேலை செய்யறோம். ஓகே, இதுக்கு பதிலா எதனால இருக்கலாம்? இங்க பாருங்க, சீதா and I cook. சீதா and I cook. சீதாவும் நானும் சமைக்கிறோம், அதான் அதோட அர்த்தம். சீதா and I அப்படிங்கிறதுக்கு பதிலா நாங்க சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாமா? நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we cook. So just you have to know what is subject, what is object, what is pronoun. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் ப்ரொனவுன். ப்ரொனவுன்னா ஒண்ணு கிடையாது, இதுதான் ப்ரொனவுன். சப்ஜெக்டும் இதுதான். நவுன்னா என்னது? பெயர் சொற்கள். இங்க பாருங்க, செந்தில், சீதா, ராமு, ஜான், இந்த மாதிரி பேர் இருக்கு இல்லையா, இதான் வந்து நவுன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா ப்ரொனவுன் வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இந்த கதையெல்லாம் சொல்லும் போது, இப்போ வந்து நான் ஜான் அப்படிங்கிற கேரக்டரை பத்தி நான் சொல்றேன். ஜான் அப்படிங்கிற வந்து என்னோட படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன சொல்லுவேன்? ஜான் இஸ் அ குட் பாய். John is studying well. John is a hardworking person. John is an honest man. இந்த மாதிரி நான் சொல்றேன். ஜான் 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 சொன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆயிரும். சோ அதனால ஃபர்ஸ்ட் மட்டும் நான் ஜான் சொல்லிக்கணும். John is my classmate. He is a very good student. Okay, he studies well. அப்போ இந்த ஹீங்கிற வார்த்தை யாரைத்தான் குறிக்குது? ஜானை தான் குறிக்குது. ஓகே, சோ இதுக்கு பேர் தான் ப்ரொனவுன். ஓகேவா? சோ இன்னைக்கு வந்து நான் என்ன விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னா, சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் ஒரு சென்டென்ஸ்ல சரியா பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதை பார்க்கலாம். So here I have written few sentences, few English sentences. Just you have to identify what is subject, what is object. நான் இங்க வந்து ஒரு சில sentences எழுதி போட்டிருக்கேன். இதுல எதெல்லாம் சப்ஜெக்ட், எது ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், I like pizza. எது சப்ஜெக்ட்? சொல்லுங்க பார்க்கலாம். I like pizza. எனக்கு பீட்சா பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும். இங்க என்ன சப்ஜெக்ட்? வெரி குட். I அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். சப்ஜெக்ட் ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல மட்டும்தான் வரும். வெர்புக்கு அப்புறமா சப்ஜெக்ட் வராது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் என்பது ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல மட்டும்தான் வரும். வெர்புக்கு அப்புறமா அதை நம்ம பயன்படுத்த கூடாது. திஸ் இஸ் a basic rule in English. Okay? Next. He works hard. அவன் கடினமாக வேலை செய்கிறான். இதுல எதுங்க சப்ஜெக்ட்? யார் கடினமா வேலை செய்யறா? அவன். அப்ப ஹீங்கிறது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், John helped me அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல யார் சப்ஜெக்ட்? John helped. helpedனா பாஸ்ட்ல இருக்கு. John எனக்கு உதவி செய்தான், அதான் இதோட அர்த்தம். ஜான் அப்படிங்கிறவன் தான் உதவி செய்யறான். சோ ஜான்ங்கிறவன் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு சொல்லலாம், இதை நவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஹெல்ப்ட் இங்க எது ஆப்ஜெக்ட்? யாருக்கு உதவி செய்யறான்? எனக்கு. அப்போ மீங்கிறது ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, மீ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஜான் ஹெல்ப்ட் மீ. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ ஷுட் நாட் புட் தீஸ் ஆப்ஜெக்ட் அட் த பிகினிங். ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல வந்து ஆப்ஜெக்ட் வராது.
ஒரு வெர்புக்கு அப்புறமா தான் ஆப்ஜெக்ட் வரும் அல்லது ஒரு ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா தான் ஆப்ஜெக்ட் வரும். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஜான் ஹெல்ப்ட் மீ, இதுல வந்து மீங்கிறது ஆப்ஜெக்ட், ஜான்ங்கிறது நவுன் அல்லது சப்ஜெக்ட்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, ஜான் ஹெல்ப்ட் மீ அப்படின்ட்டு இருக்கு, இதுல ப்ரோனவுன் யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் எனக்கு உதவி செய்தான், இதுக்கு பதிலா நம்ம எப்படி சொல்லலாம்? அவன் எனக்கு உதவி செய்தான் அப்படின்னு சொல்லலாம். சோ ஜானுக்கு பதிலா ப்ரோனவுன் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. இதுதான் ப்ரோனவுன், இதுக்கு பேர் வந்து சப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்ல சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன், எஸ்பின்னு எழுதியிருக்கேன், சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ ஜானுக்கு பதிலா எதை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்? ஜானுங்கிறது ஒரு பையன், அதனால நம்ம ஹீ வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? வெரி குட், நிறைய பேர் கரெக்டா சொல்றீங்க. ஹீ ஹெல்ப்ட் மீ. ஓகே, குட். நெக்ஸ்ட், ஐ கால்ட் ஹர், இதுல எது சப்ஜெக்ட்? யார் கால் பண்ணா? நான் தான். சோ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட், கால்ட் ஹர், ஹர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். சோ this is how you have to identify subjects and objects. இதே இது நான் இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், இது கரெக்டா தப்பா அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, ராம், இது கரெக்டா தப்பா? சம்டைம்ஸ் நம்ம இப்படி சொல்றது உண்டு. ராமு கால்ட் ஐ, ராமு எனக்கு கால் பண்ணா அப்படிங்கிறத ராமு கால்ட் ஐ அப்படின்னு சொல்றேன், இது கரெக்டா தப்பா? சொல்லுங்க கமெண்ட்ல. This sentence is completely incorrect. ஏன்னா ஐ அப்படிங்கிறது வந்து ஒரு சப்ஜெக்ட், இது சென்டென்ஸோட தொடக்கத்துல மட்டும்தான் வரணும், வெர்புக்கு அப்புறமாலாம் வராது. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? இந்த சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி எழுதுங்க. ராமு எனக்கு கால் பண்ணா அப்படிங்கறது எப்படித்தான் நம்ம சொல்லணும்? ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் சொல்லணும், ஐ வராது. அப்ப எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ராம் கால்ட், எனக்குன்னா என்னது? மீ, ஐ யூஸ் பண்ண கூடாது. ராமு கால்ட் மீ. ஓகே, ஈஸியா இருக்கா? சோ இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஓகே, பார்க்கலாம். Okay, so here I have written few sentences, few English sentences. Just you have to identify subjects and objects here. Okay, நீங்க தான் வந்து subject எது object எதுன்னு identify பண்ணணும். Okay, so first one, I love movies. இதுல எது subject? I love movies. இதுல எது subject? I, ஏன்னா அது சென்டென்ஸோட தொடக்கத்துல இருக்கு. They watch videos. இதுல எது subject? They watch videos. யார் வீடியோஸ் பார்க்கறா? அவர்கள். ஓகே, சோ அவர்கள், தேங்கிறது சப்ஜெக்ட். நெக்ஸ்ட், he and I are good friends. இதுல எது சப்ஜெக்ட்? he and I are good friends. அவனும் நானும், அண்ட்னா மற்றும் அப்படின்னு அர்த்தம். அவனும் நானும் அப்படின்னா he and I, heங்கிறது சப்ஜெக்ட், ஐங்கிறது சப்ஜெக்ட். are good friends, சிறந்த நண்பர்கள். இதை எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னா இப்படி நீங்க சொல்லவே கூடாது. இங்க பாருங்க, he and me அப்படின்னு நிறைய டைம் நம்ம இப்படிதான் சொல்லுவோம். அவனும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்னா he and me are friends அப்படிமோ. மீ வந்து முதல்ல வரவே வராது. ஆர் அப்படிங்கறதா இந்த இடத்துல வந்து பி வெர்ப். ஓகேவா, இதுதான் வெர்ப். இதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் தான் வரணும். பி வெர்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்சிலரி வெர்பா இருந்தாலும் பரவாயில்ல, மெயின் வெர்பா இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் பரவாயில்ல, சென்டென்ஸோட தொடக்கத்துல இந்த மீங்கிற வார்த்தை வரக்கூடாது. இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ்ல வந்து இப்படி ரெண்டு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஹி, அவனும் நானும் அப்படின்னு வர்றப்போ ஃபர்ஸ்ட் மத்தவங்கள தான் சொல்லணும். அவனும் நானும், he and I. அவளும் நானும், she and I. செந்திலும் நானும், செந்தில் and I. ஓகே, செந்தில், ஜான் மற்றும் நான், மூணு பேர் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. செந்திலும் ஜானும் நானும் அப்படின்னு சொல்றதுக்கு செந்தில், ஜான் and I. ஆனா இதை நீங்க மாத்திக்கலாம், ஜானையும் செந்திலையும் மாத்திக்கலாம். பட் ஐங்கிறது வந்து மத்தவங்களை சொல்லிட்டு கடைசி தான் வரணும். ஓகே, so he and I are good friends. இதை இப்படி சொன்னாலும் தப்பு. I and he are good friends அப்படி சொன்னாலும் தப்பு. இங்கிலீஷ்ல வந்து ஒரு ரூல், மத்தவங்களை சொல்லிட்டு தான் நீங்க உங்களை வந்து சொல்லணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இட். ஓகே, so he and I are good friends. he and I அப்படின்னு ரெண்டு பேர் வந்துருக்கு, அதனால நம்ம இங்க ஆர் போட்டிருக்கோம். so இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட், I like John. I like John, எனக்கு ஜானை பிடிக்கும். so இங்க வந்து I அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட், John likes me. இதுல சப்ஜெக்ட் வந்து நவுன் தான், இந்த இருக்கா, இதுதான் சப்ஜெக்ட். இங்க வந்து இது ஆப்ஜெக்ட், பேர் வந்திருக்கு, அவ்வளவுதான்.
ஸோ ஜான் லைக்ஸ் மீ அப்படின்னா ஜானுக்கு என்ன பிடிக்கும். இங்கே ஏன் வெர்போட எஸ் சேர்த்திருக்கோம், ஜானுங்கிறது பேரு. ஸோ நேம் வந்தாலோ இல்ல ஹீ ஷீ இட் வந்தாலோ வெர்போட எஸ் சேர்ப்போம், அதான். ஓகே, ஜான் லைக்ஸ் மீ, மீங்கிறது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட். ஓகே, இங்க பாருங்க, I like John, John likes me. You like John, John likes you. We like John. என்ன எப்படி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. We like John, John likes us. ஜானுக்கு எங்களை பிடிக்கும். They like John, John likes them. He likes John, அவனுக்கு ஜானை பிடிக்கும். John likes him, ஜானுக்கு அவனை பிடிக்கும். She likes John, அவளுக்கு ஜானை பிடிக்கும். John likes her. It likes John, அதுக்கு ஜானை பிடிக்கும். ஐ மீன் டாக், அந்த மாதிரி உயிரற்றதுக்கு தான், ஐ மீன் உயிருள்ள இதுதான் அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் உயிரற்றது, அதுக்கு தான் நம்ம வந்து இட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இட் லைக்ஸ் ஜான், ஜான் லைக்ஸ் இட், ஜானுக்கு அதை பிடிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான். ஸோ சப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி யூஸ் பண்ண நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எதுக்காக நம்ம வந்து இந்த ஜான் பக்கத்துல வெறும் வெறுப்பு வரும்போது அதோட எஸ் சேர்த்திருக்கோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஹீ ஷீ இட் வந்தா நம்ம வந்து என்ன செய்வோம், வெறும்போட எஸ் சேர்ப்போம். அது வந்து பேசிக் ரூல் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்தது தான். ஓவர் நைட்ல உடனே என்ன சொல்றது, இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா அது வந்து முடியும், நீங்க ட்ரை பண்ணா ஓவர் நைட்ல முடியாது. பட் தப்புட்டு தான் நம்ம கத்துப்போம். பட் யூ ஷுட் ரிமெம்பர் தி ஸ்மால் திங்ஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, நெக்ஸ்ட், ஐ தேங்க்ட் ஹிம். ஐ தேங்க்ட் ஹிம்னா நான் அவனுக்கு நன்றி தெரிவித்தேன். ஓகே, இங்க எது சப்ஜெக்ட், ஐங்கிறது சப்ஜெக்ட், ஹிம்ங்கிறது ஆப்ஜெக்ட். இப்படி நீங்க சொல்லக்கூடாது. ஐ தேங்க்ட் ஹீ அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அவனுக்கு நன்றி சொன்னேன்னா ஐ தேங்க்ட் ஹீன்னு சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட்ஸ் வந்து தொடக்கத்துல தான் வரணும். இங்க வந்து ஆப்ஜெக்ட் தான் வரணும். அந்த ஹீக்கு ஏத்த ஆப்ஜெக்ட் ஹிம், அதை தான் நீங்க அங்க போடணும். ஹீனா அவன், ஹிம்னா அவனை, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், ப்ளீஸ் கால் மீ. இதுல எது ஆப்ஜெக்ட், மீ தான் ஆப்ஜெக்ட். ஏன்னா வெர்புக்கு அப்புறமா வந்திருக்கு. ஸோ மீங்கிறது ஆப்ஜெக்ட். கிவ் இட் டு ஜான் அண்ட் மீ. கிவ் இட் ஏதோ ஒண்ணு சொல்றீங்க நீங்க வந்து, கிவ் இட் டு ஜான் அண்ட் மீ. ஓகே, ஸோ ஜானுக்கும் எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே, இந்த இடத்துல எது ஆப்ஜெக்ட், ஜான் அண்ட் மீ ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான். ஏன்னா இங்க பாருங்க, வெர்ப் இருக்கு, அது மட்டும் இல்லாம டூங்கிற ப்ரிப்போசிஷன் வந்திருக்கு. அதனால ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறமா வர்றது மெயினா ஆப்ஜெக்டா தான் இருக்கும். சோ இங்க பாருங்க, வெர்புக்கு அடுத்து இருக்கக்கூடிய இது இட் இருக்கு பாத்தீங்களா, வெறுமனே இப்ப கிவ் இட் அப்படின்னா இட்டுங்கிறது கூட ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட், she works with us. அவள் எங்களுடன் வேலை செய்கிறாள். ஓகே, இங்க எது சப்ஜெக்ட், ஷீங்கிறது சப்ஜெக்ட், works with us, வித்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், இதுக்கு அப்புறமா வரக்கூடியதும் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, she works with us. நெக்ஸ்ட், இது நான் தான். சின்ன பிள்ளையில ஒரு போட்டோவை காட்டிட்டு இருப்போம், இது நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மீ அப்படின்னு தான் சொல்லணும். இட்ஸ் ஐ அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, சோ மீ, இட்ஸ் மீ. சோ இது ஒரு ஆப்ஜெக்ட். இட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் சப்ஜெக்ட், வாட் இஸ் ஆப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மற்றவங்களை சொல்லிட்டு தான் அந்த ஐங்கிற ஆப்ஜெக்ட் வரும். அதே மாதிரி தான் இந்த மீ யூஸ் பண்ணும் போதும் மற்றவங்களை சொல்லிட்டு தான் அதுக்கு அடுத்து தான் நீங்க வந்து உங்களை சொல்லணும். ஜான் அண்ட் மீ. ஓகே, சோ செந்தில் அண்ட் மீ, மற்றவங்களை சொல்லிட்டு தான் நீங்க வந்து மீங்க கூடிய அந்த ஆப்ஜெக்ட் நீங்க பயன்படுத்தணும், மறந்துடக்கூடாது. ஓகே, சோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுக்க போறேன். சின்ன குவிஸ் தான், ஒரு சின்ன கொஸ்டின்ஸ், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஓகே, so this is the quiz time. Okay, you have to answer for these questions. Okay, so you have to find out the correct answer. Okay, so ஒவ்வொரு சென்டென்சஸ்லயும் உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். Just you have to correct, you have to find out the correct answer. Okay, he and I அல்லது he and me went out for dinner. Which one is correct? He and I went out for dinner அப்படின்னு வருமா, இல்ல he and me went out for dinner அப்படின்னு வருமா? அவனும் நானும் டின்னருக்கு வெளியே போனோம். எப்படி சொல்லுவீங்க? he and I went out for dinner, அது கரெக்டா? இல்ல he and me went out for dinner, which one is correct? So the correct answer is he and I went out for dinner. எல்லாரும் ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க, அமைதியா இருக்க கூடாது. ஓகே, சோ இது தப்பு. பிகாஸ் மீ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இது வந்து எப்பவுமே ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வராது. ஓகே, அதனால இது தப்பு. நெக்ஸ்ட், why are you looking at she அப்படின்னு வருமா, இல்ல why are you looking at her அப்படின்னு வருமா? which one is correct? she ன்னு வருமா இல்ல her ன்னு வருமா?
ஏன் நீ அவளை பார்த்துட்டு இருக்க? why are you looking at she அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல why are you looking at her அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? the correct one is her. she அப்படிங்கிறது தப்பு. ஏன்னா வந்து ஒரு அட்டுங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், அதுக்கு அடுத்து வரக்கூடியது ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆப்ஜெக்ட் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸோட நடுவுலையோ இல்ல கடைசியிலையோ வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட். he and my brother are friends. அவனும் என்னோட பிரதரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. him and my brother are friends. which one is correct? he and my brother அப்படின்னு வருமா இல்ல him and my brother வருமா? himங்கிறது என்னது? அது ஒரு ஆப்ஜெக்ட் லிஸ்ட்ல இருக்கு, சென்டென்ஸோட தொடக்கத்துல வராது, அதனால இதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட். ப்ளீஸ் ரிட்டர்ன் த புக் டு ஹி. ப்ளீஸ் ரிட்டர்ன் த புக் டு ஹிம். ரெண்டுல எது வரும்? தயவு செஞ்சு இந்த புக்கை வந்து அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றீங்க. ஹி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், எப்பவுமே சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும், கடைசிலாம் வராது. ஸோ ஹிம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. நெக்ஸ்ட். ஐ பாட் திஸ். நான் இதை வாங்கினேன். ஃபார் வி ஃபார் அஸ். நான் அதை எங்களுக்காக வாங்கினேன் அல்லது அதை நான் நமக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும். ஃபார் வின்னு சொல்லுவீங்களா ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஃபார்ங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன், அது மட்டும் இல்லாம விங்கிறது ஒரு சப்ஜெக்ட், அது சென்டென்ஸோட கடைசிலாம் வராது, தொடக்கத்துல மட்டும்தான் வரும், அதனால இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. அஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். லாஸ்ட் ஒன். இதுல நான் ஆப்ஷனே கொடுக்கல, பட் யூ ஹாவ் டு கரெக்ட் இட். மீ அண்ட் ஹெர். நானும் அவளும் ஒர்க் டுகெதர். ஒன்றாக வேலை செய்கிறோம். ஓகே, இதை எப்படி சொல்லுவீங்க? அவளும் நானும் ஒன்னா வேலை செய்யறோம் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் கோயிங் டு கிவ் யூ 10 seconds டைம். அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணணும். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஓகே, ஸோ மீ அண்ட் ஹெர் அப்படின்னு இருக்கு, அதாவது தமிழ்ல வந்து அவளும் நானும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவளும் நானும் அப்படின்னு இருக்கு. ஸோ நானும் அப்படின்னா ஐ சொல்லுவீங்க, அவளுங்கிறதுக்கு நம்ம ஷீ தான் யூஸ் பண்ணணும் முதல்ல சப்ஜெக்ட்டுக்கு. முதல்ல என்ன வரும்? ஷீ வருமா ஐ வருமா? ரெண்டு பேர் வந்தா முதல்ல மற்றவங்களை சொல்லிட்டு தான் அப்புறம் தான் அந்த ஐங்கிற சப்ஜெக்டே வரும். ஓகே, ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஷீ அண்ட் ஐ. ஷீ அண்ட் ஐ ஒர்க் டுகெதர். அவளும் நானும் ஒன்றாக வேலை செய்கிறோம். எப்படி இருந்தது? சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. இதுக்கு மேல எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிறது? ஸோ இங்கிலீஷ்ல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் தப்பே இல்லாம பேசணும், ரொம்ப தைரியமா பேசணும், எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஜஸ்ட் யூ ஹாவ் டு லேர்ன் தீஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் இன் இங்கிலீஷ். இது வந்து என்ன செய்யும் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரும். ஓகே, நம்ம வந்து கரெக்டா தான் பேசுறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தரும். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் மட்டும் எழுதி போடுறேன், அதோட ஆன்சரையும் சொல்லிருங்க, அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் வந்து ஒரு 3 கொஸ்டின் எழுதி போட்டிருக்கேன். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்க தான் சரியான விடையை வந்து கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். Time's up. Okay, so first one, please don't forget to call. Please don't forget na தயவு செஞ்சு மறந்துடாத. to call na கால் பண்றதுக்கு, எனக்கு கால் பண்றதுக்கு மறந்துடாத, அதான் இதோட அர்த்தம். ஐ வருமா மீ வருமா? அந்த டேஷ்ல ஐ வந்து ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல தான் வரும். ஸோ மீ அப்படிங்கறதா வந்து கரெக்டான ஆன்சர். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கால் மீ. கால் ஐன்னு சொன்னா தப்பு. நெக்ஸ்ட். தே அண்ட் ஐ, அவர்களும் நானும் went to the party, ஒரு பார்ட்டிக்கு போனோம். கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். ஏன்னா அவர்களை முதல்ல சொல்றீங்க, ஐ உங்களை வந்து அடுத்து சொல்றீங்க. ஸோ இங்க பாருங்க, இதுவும் வந்து சப்ஜெக்ட் தான், இதுவும் சப்ஜெக்ட் தான், சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்திருக்கு. ஸோ கரெக்ட். அவளும் நானும் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ அண்ட் ஷீ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல ஷீ அண்ட் மீ அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல ஷீ அண்ட் ஐ அப்படின்னு சொல்லுவீங்களா? ஷீ அண்ட் மீ கண்டிப்பா வராது. ஏன்னா மீ அப்படிங்கிறது சென்டென்ஸோட தொடக்கத்துல நம்ம சொல்ல மாட்டோம், சப்ஜெக்ட் லிஸ்ட்லயே வராது, அதனால வந்து இது வராது. ஸோ ஐங்கிறது முதல்ல சொல்லக்கூடாது, அதனால இதுவும் வராது. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து ஷீ அண்ட் ஐ, அவளும் நானும். சிம்பிளா இருக்கா? ஸோ யாரெல்லாம் வந்து 3 out of 3 எடுத்தீங்க? ஃபுல் மார்க்ஸ் யாரெல்லாம் எடுத்தீங்க? மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல, கரெக்டான மார்க்கை வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ எனக்கு வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படி? ஓகே, எப்படி இருந்தது இந்த டாபிக்? How is this topic? Is this interesting? Quite interesting, right? ஓகே, ஸோ சூப்பரா நீங்களும் ஆன்சர் பண்ணீங்க. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஸோ இதை நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை அப்ளை பண்ணுங்க. இப்படியே பார்த்துட்டு நீங்க போயிடக்கூடாது. இதை அப்ளை பண்ணி பேசி பாருங்க, எழுதி பாருங்க. ஸோ யாருக்காவது மெசேஜ் பண்ணா பண்ணி பாருங்க. ஸோ இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல், வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, டு லேர்ன் இங்கிலீஷ். ஜஸ்ட் யூ ஹாவ் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இதுல வந்து எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, ஐ பிளே வித் ஹிம். இதுல எது சப்ஜெக்ட்? ஐ பிளே வித் ஹிம் இந்த சென்டென்ஸ்ல வந்து எது சப்ஜெக்ட் எது ஆப்ஜெக்ட்? ஓகே, அப்படிங்கறத உங்களோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.